தாவேகா பக்கம் அவர் இத்தனைக்கும் 2 மாநில மாநாட்டுல என்னோட வாங்க அதிகாரத்துல பங்கு தரேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லியுமே இப்போ வரைக்குமே அதிகாரபூர்வமா எந்த கட்சியும் நாங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லல. இதே ஸ்டேட்டஸ் கோ அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கன்டின்யூ ஆகுது. தாவேகா தன்னுடைய சொந்த பலத்தில் தான் நிற்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் உருவானால், அப்போ தாவேகாவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? கலை யதார்த்தம் என்னவா சார் காதாவேக்கா சென்னை போன்ற இடங்கள்ல போட்டிடுறாங்க சார். நல்லா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில இடத்துல வந்து காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபுன்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு, டென்டிஸ்ட். அதே மாதிரி புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பர்வேஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் ஒர்க் பண்றாரு, வார்டு கவுன்சிலர். நீங்க வாங்க வாங்க இங்க யாருங்க கேண்டிடேட்? புதுக்கோட்டையா? பர்வேஸ் தான். பர்வேஸ் இந்த கேண்டிடேட். ஸோ எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் ஐடென்டிஃபை ஆறாங்களோ, அதுவும் அர்பன் ஏரியாஸ் இருக்கும்பொழுது, ஏன்னா காரைக்குடியும் அர்பன் ரூரலும் இருக்குது, புதுக்கோட்டையில் அர்பனும் இருக்குது ரூரலும் இருக்குது, சென்னை பூரா அர்பன் தான், கோயம்புத்தூரில் சில இடங்களில் நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அந்த இடங்களில் மட்டும்தான் 22-25% வரைக்கும் ஓட்டு வாங்குவாங்க. சில இடங்களில் ஜெயிக்கலாம், சென்னையில் மொமெண்டம் வச்சிருக்கு. மற்ற இடங்களில் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், அவங்க வந்து 20% கீழே தான் போவாங்க. பல இடங்களில் 15,000-20,000 ஓவராலா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் இன்னைக்கு ஒரு தாவேகா எத்தனை சீட்டு சார் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் டிஜிட்டில் தான் சார் ஜெயிப்பாங்க. 10க்கும் குறைவாக தான் ஜெயிப்பாங்க. என்னோட முதல் ட்ராக்கர்லேயே நான் சொல்லியிருந்தேன் 21 சீட் இருக்கும் ஜெயிக்கலான்னு. சென்னையில் அது கன்வெர்ட் ஆகுமாங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது. இப்போ மயிலாப்பூர் ராஜலட்சுமி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். ஆனால் என்னென்னா எழுத்தாப்பில் யார் நிற்க போகிறாங்கிறது முக்கியம். இப்போ வேளச்சேரியில் கூட தாவேக்காக்கு நல்ல ட்ராக்ஷன் இருக்குது, தீநகர்லையும் ட்ராக்ஷன் இருக்குது, விருகம்பாக்கத்தையும் ட்ராக்ஷன் இருக்குது. விருகம்பாக்கத்தை ஜெயிக்கலாம். ஹூ இஸ் த கேண்டிடேட் அங்கே தான் வரப்போகுது. இப்போ விருகம்பாக்கத்தை ஜெயிக்கக்கூடிய விருகம்பாக்கத்தை விஜய் நிற்கிறாரா? ஜெயிப்பாங்க.